யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எனக்கும் வணக்கம். ரீல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நெட்டி ஃபாரியில் புதுசாக வந்து ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களோட ஃபேவரட்டான சீரியல் எல்லாமே இந்த ரிவ்யூ பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஃபேவரட்டான சீரியல் வந்து இதுதான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வர்ற காலங்களில் அது கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணிடுவேன். இந்த ரிவ்யூவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த எபிசோடில் இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் அவரோட ஒய்ஃப் வந்து யாரோ குத்திட்டாங்களா, அதாவது தேவியை வந்து யாரோ வந்து ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திட்டாங்க. அது குத்தினது வந்து 2 நாளில் நான் யாருன்ற கண்டுபிடின்னு சொன்னேனே, இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு கமல் கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டா, அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பாயிண்ட் சொல்றாரு, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவியை கத்தியால் குத்தும் போது அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருந்தேன். ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஃபேமிலி மொத்த குடும்பமும் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு இந்த நியூஸை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து யோசிச்சிட்டே இருக்காரு. இது வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு டெரரா ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட அப்புறம் அதுக்கான இடம் வந்து அரவிந்த் வந்து வாங்கிட்டாரு. அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த செங்கல் நட்டிட்டு யாரு வந்து அந்த விளக்கு பொருத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து எங்க அம்மா நீதாமா வந்து விளக்கு பொருத்தணும், செங்கல் எடுத்து வைக்கணும். அப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, வேற யாரையா வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்ததா அவங்க அப்பா வந்து என்ன ஐடியா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவன் வந்து வச்சானா ஹாஸ்பிட்டல் வந்து ஜகஜோதியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து முடிவு பண்ணிட்டாரு, தாமரை நீ தான் வந்து விளக்கு பொருத்துற, அதுக்கப்புறம் செங்கல் எடுத்து வைக்கிற, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு வேற லெவலில் போகுது சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கல, இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வைக்குன்னு சொல்லிட்டு அந்த சொர்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கிடச்சது அதை வந்து தாமரையோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடம் வந்து அரவிந்த் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மேட்ரை வந்து சொர்ணா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விழாக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்க போதில் அந்த செங்கல் எடுத்து வச்சு அந்த விளக்கு போத்தி அந்த மாதிரி நடக்க போதில் அந்த இடத்துக்கு வந்து தாமரையோட அம்மாவும் மாமாவும் வரதுக்கான பிளான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்படி வந்தாங்க அப்படின்னா அரவிந்தும் இந்த பக்கம் வந்து தாமரையோட அம்மாவும் மாமா 2 பேரும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்துக்கு வந்து அந்த தாமரையோட அம்மாவும் மாமா வந்து பிடிக்காது. 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு எபிசோடு தான் நாளைக்கு வந்து போக போகுது. இன்னைக்கு இதோட ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அந்த மாதிரியே முடிச்சிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு லாஜிக் அதெல்லாம் சின்னதாக போயிட்டு இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்க, சொர்ணா சொன்னால் அந்த தாமரையோட அம்மா வந்து நம்புவாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மிஸ்டேக் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சீரியலில் அப்படி தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான சீரியல் என்ன, இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேற்று எபிசோடில் நாம் இருவர் நமக்கு இருவர் அதோட எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.